நாகை மீனவர்கள் 10 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி அட்டூழியம் செய்துள்ளனர். எல்லை தாண்டி வந்து மீன் பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதும் அவர்களை கைது செய்வதும் விசைப்படகுகளை பறிமுதல் செய்வதும் வாடிக்கையாக உள்ளது. அதேபோல இலங்கை கடற்கொள்ளையர்களும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய மீன்பிடி தளவாடங்களை பொருட்களை பிடுங்கி செல்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இதனை தடுக்குமாறு நடுவண் மாநில அரசுகளுக்கு மீனவர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தை சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 5 மீனவர்களும், சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான படகில் 5 மீனவர்களும் இன்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கடற்கொள்ளையர்கள் மீனவர்கள் மீது கற்கள் மற்றும் கட்டைகளால் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். நேற்று எடுத்து போய் வலையறைக்கு கிடக்கும்போது எல்லோரும் வலையறைக்கு கிடந்துட்டு எல்லோரும் தூங்கிட்டோம். தூங்கவுமே அந்த போட்டு, அதாவது இலங்கை கொள்ளையர்கள் வந்து போட்டில் ஏறிட்டாங்க. போட்டில் ஏறவும் இன்ஜினை எல்லாத்தையும் எடுக்க பார்த்தாங்க. நாங்கள் இன்ஜினை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடினதுக்கு என்னை வந்து கம்பியால் அடிச்சுட்டு எல்லாம் இரும்பு பைப்பால் அடித்தாங்க. என்ன அதன் பிறகு வந்து வலையெல்லாம் வெட்டி அழுட்டு போயிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி மட்டும் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது நான் எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி டெய்லி எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லா மீனவர்களுக்கும் நடக்குது. காலையில் 11:30 மணிக்கு வலை தள்ளணும், நேராக போய்ட்டு வலை இறக்கணும். வலை இறக்கிட்டு நாங்கள் படுத்துட்டோம். அவங்க திடீர்னு வந்துட்டு போட்டில் ஏறிட்டாங்க. ஏறி வந்துட்டு எங்களை அடித்து போட்டில் உள்ள அனைத்து பொருளும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எந்த பொருளுமே இல்லை, வலைகளை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கல், இரும்பு பைப்பு இதை கொண்டு அடித்தாங்க. மேலும் 500 கிலோ மீன்பிடி வலைகள், தளவாட பொருட்கள் மற்றும் பிடித்த மீன்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றனர். இதையடுத்து காயங்களுடன் கரை திரும்பிய மீனவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிகழ்வு மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.